உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். யோபு 27:8 பார்க்கும்போது, தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன என்று ஒரு கேள்விக்குறி கொடுக்கப்பட்டிருக்கு. யோபு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அப்போ சொல்றாரு, தேவன் அவன் ஆத்துமாவை யாரோட ஆத்துமாவை? மாயக்காரன். அவன் தனக்காக எல்லாம் சேர்த்து வைக்கிறான், எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். ஆனா தேவன் தான் அவனுக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுக்குறாராம். தேவன் தான் மூச்சை எடுக்கிறார், மூச்சை நிறுத்துக்கிறார் சொல்றாரு இந்த வசனத்துல. தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் பொழுது அப்படின்னு அவர் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது பரிதாபமான சூழ்நிலை, அதாவது உலகத்தின் பார்வையில். அப்போ கூட அவர், நான் சர்வ வல்லமை தேவனுடைய கையில் தான் இருக்கிறேன்னு அவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்து சொல்லுவேன்னு அவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எது இழந்தாலும் நாம் கர்த்தருடைய கரங்கள் தான் இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவா பெற்றுக்கோங்க. God bless you.